கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா? இந்த கேள்வி ஏன்டா யாரும் எழுப்பல? வர்றான். அவனை ஏன்டா சுடல? ஏன்? அவன் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்த ஒருத்தங்க இருந்து ஆள்றான்டா. கூத்தாடியை குடிச்சு செத்தால் 10, கூத்தாடியை பார்க்க போய் செத்தா 10. அரசு காசு. ஆனால் மீன் முடிக்க போய் செத்தால் நெத்தி பொட்டுல வைக்க 1 ரூபா கிடையாது. எல்லை தாண்டி வந்தான் என்று சுட்டுக் கொள்கிறானடா. 840 பேருக்கு மேல சுட்டுக்கண்டா. கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா? இந்த கேள்வி ஏன்டா யாரும் எழுப்பல? வர்றான். அவனை ஏன்டா சுடல? ஏன்? அவன் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்த ஒருத்தங்க இருந்து ஆள்றான்டா. தொடா பாப்பம்ங்கிறான். பாரு, அவனை தொட முடியலையே. ஒரு தடவை கேரள மீனவன் கைது செய்யப்பட்டான், சுட்டுக் கொல்லப்பட்டான். ஏன் செய்தி வர்றதுல வராது? ஏன்? அவனுக்கு நாதி இருக்கு. ஓ, நாதிட்டு போனேன். உனக்கு என்ன இருக்கு சொல்லு, உனக்கு என்ன இருக்கு? இல்ல, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தால் 10 லட்சம்டா. கூத்தாடியை குடிச்சு செத்தால் 10, கூத்தாடியை பார்க்க போய் செத்தா 10. அரசு காசு. ஆனால் மீன் முடிக்க போய் செத்தால் நெத்தி பொட்டுல வைக்க 1 ரூபா கிடையாது. நடிகனை பார்க்க போய் செத்ததற்கு இத்தனை பேர் பண்ணானடா. கள்ளச்சாராயம் குடிச்சதுக்கு இத்தனை பேர் பண்ணானடா. மக்கள் புரட்சிடா. ஸ்டெர்லைட்டால என் வாழ்விடம் பாதிக்கப்படுது, வாழ்வாரம் பாதிக்கப்படுது, குடிநீர் நஞ்சாகுது, காற்று மாசுபடுது, புற்றுநோய் வருது, தோல் தொற்று வருது, நுரையீரல் புற்று வருது. அதை மூடுங்கள் என்று போராடியது மக்களின் கிளர்ச்சி, புரட்சி. மனு கொடுக்கத்தானே வந்தான். மனு 4 பேர் கொடுத்துட்டு போவோம்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன இடையூறு? ஏன் எவனும் கேட்கல? இவர்கள் கலவரம் செய்வார்கள் என்று எப்படி கணித்தீர்கள்? முன்கூட்டியே ஆயுதத்தோடு காவலர்கள் வந்து நின்றது எப்படி? அப்படியே கலவரம் என்றாலும் தண்ணீரைத்தானே பீச்சி அடித்து கலக்கணும், கண்ணீர் புகை குண்டுகள் தானே வீசி இருக்கணும். அப்படியே சுடுவதென்றால் காலுக்கு கீழே தானே சுட்டிருக்க வேண்டும். குறிவாத்து நெஞ்சிலையும் குரல் வளையும் சுட்டு கொண்டது ஏன்? ஏண்டா இந்த நிலத்துல ஒருத்தம் கூட எழுப்பல? ஏன்? அங்கே இந்த ஆட்சியாளர்கள் ஒருவர் கூட சத்தம் வீட்டுக்கு போகல. ஏண்டா? அந்த குடும்பத்துக்கு இதே மாதிரி 10 லட்சம் பரிகார நிவாரணம் கொடுக்கல. ஏண்டா? இந்த குடும்பங்களுக்கெல்லாம் தத்தெடுப்போம், வேலை, பிள்ளைகளை படிக்க வைப்போம், வேலை கொடுப்போம் என்றெல்லாம் பேசிய இவர்கள் அந்த குடும்பத்துக்கு போகாத. ஏண்டா? ஏன்? யார்கிட்ட பதில் இருக்கு? இதுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று பேசியவர்கள் அதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஏன் பேசல? சுட சொல்லி உத்தரவு எங்கிருந்து வந்தது? இந்த கேள்வி ஏன் எவரிடத்திலும் இருந்து எழல? ஏன்? நாதியற்று போனாயடா, நாதியற்று போனாய். ஒரு பச்சிலம் பாலகன், 12 வயது சிறுவன், அவனை கைது செய்த ராணுவம் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது. பிரபாகரன் மகன் எங்கள் கட்டுப்பாட்டில் ராணுவ கஸ்டடி என்று தகவல் இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்திருக்குமா? வந்திருக்க? யாராவது சொல்ல தெரியுமா? தெரியாதா? இந்த பெருமேலோட இருக்கிற ஒரு பச்சை பிள்ளைய 5 குண்ட நெஞ்சில பாய்ச்சி கொள்ற மனநிலை அவனுக்கு வந்ததுன்னா எப்படி? அவனுக்கு பால் ஊட்டிய தாய் போலதான் எனக்கும் உனக்கும் நம் தாய் மாரில இருந்து பால் ஊட்டினால் என்றால் எப்படா மறப்பனி? எப்படா உள்ள இந்த பிள்ளை செஞ்ச துரோகம் என்னடா? ஏன்னா அவனை கொன்னா என்று உலக நாடுகளில் ஒருவன் கூட குரல் எழுப்பலையடா. ஒருத்த இந்திய பெருநிலத்தில் திராவிடன் எங்கடா? எந்த திராவிடன்டா? கர்நாடகால இருந்து ஒரு கண்டனம், ஆந்திராவில இருந்து அறிக்கை, கேரளாவில இருந்து ஒரு துளி ஒரு செய்தி. ஒருத்தன் இல்ல. ஏன்? நாதி இல்லடா. உனக்கு நாதி அல்ல, நீ நியாயற்று போனாய். ஒரு வயகம்
வெள்ளை கொடியேந்தி வந்து சரணடையுங்கள் என்று சொன்னவன் யாரடா? கோத்தபாய ராஜபக்சே, அவன் கீழே இருந்த ராணுவ தளபதிகள். போய் சரணடையுங்கள் என்று சொன்னவர்கள் யாரடா? அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்கள். இவர்கள் பேர சொல்லணுமா? என் அண்ணன் நடேசன், பூலித்தேவன், இன்னும் 3 தளபதிகள் 300 பேரோட போய் வெள்ளை கொடியோட சரணடைந்தவர்களை கொலை செய்யக்கூடாது என்பது சர்வதேச போர் மரபு. எப்படா கொன்ன? ஏன் கேட்கல? ஏன் நாதி கிடையாது? அதான்டா அந்த பகிரேடா செம்மணி படுகொலை. தாயை கட்டி பிடிச்சபடியே பிள்ளை பள்ளிக்கூடத்து கொண்டு போன புத்தக பையோட செத்து புதைச்சத பாருடா. ஏன்னா நாதி கிடையாதுடா உனக்கு. உனக்கு ஒரு இளவு மயிலாண்டா இருக்கு. சாதி மதம் கட்டிக்கிட்டு சாடா. வேற என்னடா வச்சிருக்க நீ? என்ன வச்சிருக்க? என்னடா வச்சிருக்க? உனக்கு மொழி பெருமை, இனப்பெருமை, வரலாற்று பெருமை, வாழ்ந்த பெருமை ஏதாவது உண்டா? இளவு சாதி மத பெருமை கட்டி மாண்டு போனாய். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.